தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் ராஜேஷ் என்கிற ராஜேஷ் வில்லியம். சென்னைக்கு இடம்பெயர்ந்து பச்சையப்பா கல்லூரியில் பயின்று சினிமாவில் கால் பதித்து கன்னி பருவத்திலே அச்சமில்லை அச்சமில்லை, அந்த 7 நாட்கள் உள்ளிட்ட வெற்றி படங்களில் நடித்ததால் பிரபலமானார் ராஜேஷ். மக்கள் என் பக்கம் படத்தில் ராஜேஷ் ஏற்று நடித்திருந்த அரசியல்வாதி கதாபாத்திரம் இன்றைக்குள்ள அரசியல்வாதிகளுக்கும் பொருந்தி போகும். சினிமாவில் கதாநாயகனாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர நடிகராகவும் நடித்து வந்த ராஜேஷுக்கு நல்ல மார்க்கெட் இருந்தபோது சினிமாவை விட்டு விலகி மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஜேபிஆர் ஆசியுடன் ரியல் எஸ்டேட் துறையில் கால் பதித்தார். தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்பார்களே, அதுபோல அவர் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் வெற்றி பெற்று பல கோடிகளுக்கு அதிபதியானார். சினிமா நடிகர்களில் முதலாக 1986 படப்பிடிப்புக்கு என்று பெரிய பங்களா வீடு ஒன்றை கட்டி வாடகைக்கு விட்ட பெருமைக்குரியவர் ராஜேஷ். ராஜேஷ் தனது 34வது வயதில் தனது அக்காள் மகளை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் 13 வயது வித்தியாசம் என்று சொல்லப்படுகிறது. அவர்களது இல்லற வாழ்க்கையின் அடையாளமாக ஒரு மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள். கடந்த 13 வருடங்களுக்கு முன்பாக ராஜேஷின் மனைவி உயிரிழந்து விட்டார். ராஜேஷின் மகளுக்கு திருமணமாகி கணவருடன் அமெரிக்காவில் வசித்து வரும் நிலையில் மகன் தந்தையுடன் சென்னையில் வசித்து வந்தார். அவருக்கு அடுத்த வாரம் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற இருந்த நிலையில்தான் ராஜேஷ் மாரடைப்பில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ராஜேஷின் உடலுக்கு பல்வேறு திரை உலகினரும் அரசியல் பிரமுகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ராஜேஷின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் பார்த்திபன் தனக்கு நடிகர் ராஜேஷ் 99 வயது வரை ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்ற ரகசியத்தை சொல்லித் தருவதாக கூறிய நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாக வேதனை தெரிவித்தார். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நான் அவரை சந்தித்தோம். ஒரு 5 நிமிஷம் பேசியிருந்தோம். அதில் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 99 வயசு வரைக்கும் எப்படி ஆரோக்கியமாக வாழலாங்கிறத நீங்கள் என்னுடைய ஆஃபீஸுக்கு வாங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அப்புறம் 100வது வயசு நீங்கள் கொண்டாடலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு மனிதர் சட்டுன்னு இந்த மாதிரியான ஒரு முடிவுங்கிறது சகிச்சிக்க முடியல, தாங்க முடியல, கஷ்டமாக இருக்குது. ஜோதிடத்தின் மீது அபார நம்பிக்கையும் விருப்பமும் கொண்டிருந்த ராஜேஷ் ஜோதிடம் தொடர்பான புத்தகங்களையும் எழுதியுள்ளார். கிறிஸ்தவராக அறியப்பட்ட நடிகர் ராஜேஷ் ஓம் சரவணபவ என்ற பெயருடைய தனது யூடியூப் சேனல் மூலம் பல்வேறு ஆன்மீக தகவல்களையும் ஆரோக்கிய குறிப்புகளையும் சித்த வைத்தியர்கள் மூலம் நேர்காணலாக வெளியிட்டு வந்தார். நடிகர் ராஜேஷின் இறப்பு சினிமா துறைக்கும் மட்டுமல்லாமல் ஜோதிடத்துறைக்கும் மிக பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. ராஜேஷின் மகள் ஞாயிற்றுக்கிழமை சென்னை வருவார் என்று கூறப்படும் நிலையில் அவருக்காக ராஜேஷின் உடலை அடக்கம் செய்யாமல் வைத்திருக்க தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒருமுறை தன்னை சந்தித்த நடிகர் கமல்ஹாசன் நடிகர், தயாரிப்பாளர் என்ற அடையாளத்தை விட ராஜேஷ் பெரிய தொழிலதிபர் என்ற அடையாளத்துடன் இருப்பதைத்தான் தான் விரும்புவதாகவும் பணம்தானே எல்லாவற்றுக்கும் அல்டிமேட் என்று கூறியதாக ராஜேஷ் நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். அதுபோலவே ஏழையாக பிறந்தாலும் உழைப்பால் செல்வந்தராக உயர்ந்து தனது 76வது வயதில் சாகும் வரை எவரிடமும் எதற்காகவும் கையேந்தாமல் செல்வந்தராகவே தனது வாழ்க்கை பயணத்தை முடித்திருக்கிறார் ராஜேஷ் என்கிறார்கள் திரை உலகினர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ்.